இப்போ நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன்னு வச்சுக்கங்களேன் சார், எனக்கு உடனே விஜய் திட்ட தோணும். இல்லை நான் திமுக இருக்கேன்னா விஜய் சாரை திட்ட தோணும். இப்போ விஜய் சார் கட்சியில் நான் இருந்துட்டேன்னா திமுகவை திட்ட தோணும். இப்போ நான் இடையில வேறு ஏதாவது கட்சியாக இருந்தால் சரி யார் இப்போ வரக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச தோணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை. ஆனால் மனிதனாக ஒரு சாதாரண ஆளாக பார்க்கும் பொழுது ஐயோ இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களா, அதுதான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாறி மாறி இவங்க பேசிக்கிற பேச்சுக்கள் நான் ஒரு நாள் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ இப்படி பேசுவாங்க, ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் கழிச்சு வேற ஒரு பேச்சுக்கள் நடக்கலாம். அரசியல் இந்த பிம்பங்களும் இதுகளும் மாறி மாறி வரலாம். ஸோ அதனால் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், அடுத்த பொதுக்கூட்டம் இது அதிமுகவுக்கு நடக்கலாம் சார், இது திமுகவுக்கு நடக்கலாம். இது வரைக்கும் நடக்கலைங்கிறதெல்லாம் யோசிக்க வேணாம். எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். அப்போ இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் பொதுக்கூட்டம் போடும்போது பொதுக்கூட்டமாக மாநாடுக்குன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து வண்டி வரலாம். பொதுக்கூட்டம் போட்டால் அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் வண்டி இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஒரு ஆக்டை மிக சரியாக பண்ணணுன்ற. இப்போ நான் பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் போடுறேன், அது பொதுக்கூட்டம். கோத்தகிரியிலேருந்து 200 வண்டியை நான் கூட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்டிச்சேரியோட அளவு அவ்வளோதான், நான் போடுற இடம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் சொல்கிறேன். அது கட்டுப்பாடுகள் எல்லா கட்சிக்கும் பொருத்தமானதுன்னு சொல்ல வரேன்.